நண்பர்களே, நீங்கள் டெலகிராம் அக்கௌண்ட்டை பயன்படுத்தக்கூடிய நபராக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கான வீடியோ அப்படின்னு சொல்லலாம். டெலகிராமில் யாரெல்லாம் சேனலை கிரியேட் பண்ணிருக்கீங்களோ அவங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த டெலகிராமில் சேனலில் ஒரு குறிப்பிட்ட ஒரு செட்டிங்கை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் அந்த சேனலுக்கு ஓனராக இருந்தீங்கன்னா அந்த ஓனர்ஷிப்பை வந்து நீங்கள் வேற யாருக்கும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணுமா? கண்டிப்பாக நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். அதாவது உங்களுடைய அந்த சேனல் அக்கௌண்ட்டில் சப்ஸ்கிரைபராக யாராக இருக்காங்களோ அவங்கள நீங்கள் முழுமையாக நம்புனீங்கன்னா அவங்களுக்கு இந்த ஓனர்ஷிப்பை நீங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். அது எப்படி அப்படிங்கறத இந்த வீடியோல நான் உங்களுக்கு காட்ட போறேன். கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சோ வழக்கம் போல வீடியோக்கு லைக் கொடுத்துக்கோங்க. அதே மாதிரி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. வீடியோவை தொடர்ச்சியா பாருங்க. என் பேர் சையத். நீங்க பார்க்குற சேனல் தமிழ் டெக் ஜிஞ்சர். வாங்க முழுமையான வீடியோக்குள்ள போலாம். இந்த டெலகிராம் அக்கௌண்ட்ல சேனலோட ஓனர்ஷிப்பை சேஞ்ச் பண்றது அவ்வளோ கடினமான ஒன்றும் இல்லை. ஈஸியாக நீங்க சேஞ்ச் பண்ணிடலாம். ஸோ அதை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கலாமா? வித்தவுட் வேஸ்டிங் டைம் வாங்க வீடியோக்குள்ள போயிட்டு செக் பண்ணி பார்த்துடலாம். வழக்கம் போல உங்களுடைய ஆண்ட்ராய்ட் ஃபோனை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுடைய ஃபோனில் டெலகிராம் இருந்ததுன்னா டெலகிராமை டைரக்டா ஓப்பன் பண்ணுங்க. நான் டெலகிராமை ஓப்பன் பண்றேன். ஓப்பன் பண்ணதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுடைய டெலகிராம் அக்கௌண்ட்ல நீங்க சேனல் கிரியேட் பண்ணி சேனல் ரன் பண்றீங்களா? ஸோ பண்ணக்கூடிய நபராக இருந்தீங்கன்னா இந்த வீடியோல அதை பத்தி தான் ஒரு அருமையான செட்டிங். ஸோ நான் ஒரு சேனல் ரன் பண்றேன். ஸோ அந்த சேனலை நான் ஓப்பன் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா தமிழ் டெக் ஜிஞ்சர் அப்படிங்கிற பேரில் ஒரு சேனலை வந்து நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன் டெலகிராமில். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இதோட ஓனர் வந்து நான் தான். இதை வந்து நான் வந்து வேற ஆளுக்கு நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். அது எப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, டாப்பில் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ப்ரொஃபைல் பிக்சர் இருக்குது. ஸோ அது இல்லைனா அதுக்கு பக்கத்தில் நேம்லாம் இருக்குது. அந்த இடத்துல நீங்கள் ஒரு டேப் பண்ணுங்கள். இப்போ டேப் பண்ணி முடிச்ச உடனே பார்த்தீங்கன்னா நீங்கள் மெம்பர்ஸ்ன்னு இருக்குது, அதில் வந்து சப்ஸ்கிரைபர்ஸ்ன்னு இருக்குது, அதுக்கு கீழே வந்து அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ்ன்னு இருக்குது. ஸோ நீங்கள் அதில் நீங்கள் டேப் பண்ணுங்கள். இப்போ என்ன பண்ணுறீங்க, நீங்கள் தான் ஓனர். இது இல்லாமல் இன்னொருத்தரையும் நீங்கள் வந்து ஆட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஆட் அட்மின் இருக்குது பார்த்தீங்களா, அதை நீங்கள் டேப் பண்ணுங்கள். இப்போ நல்லா கவனிக்கலாம். இதில் வந்து உங்களுக்கு உங்களுடைய சேனலில் ஃபாலோ பண்ணக்கூடிய நபர்கள் இத்தனை பேர் இருக்காங்க. அதில் நீங்கள் யாரை பிலீவ் பண்ணுறீங்களோ, அதாவது யாரை முழுமையாக நம்புறீங்களோ அவங்களுக்கு உங்களுடைய ஓனர்ஷிப்பை நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். ஸோ நான் ஒருத்தரை வந்து நான் செலக்ட் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஒருத்தரை நான் செலக்ட் பண்ணிட்டேன். அட்மின் ரைட்ஸ் அப்படின்னு கொடுத்து செலக்ட் பண்ணிட்டேன். கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒவ்வொரு விஷயங்களுக்கும் இவங்களுக்கு அதிகாரம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி எல்லாத்துக்கும் நான் எனேபிள் பண்ணிக்கிறேன். பக்கத்தில் கீழே பார்த்தீங்கன்னா ஒரு ரெட் கலரில் ஒரு டாங்கல் இருக்குது, அது ஆஃபில் இருக்குது. ஸோ நான் என்ன பண்ணுறேன், அதை எனேபிள் பண்ணுறேன். எனேபிள் பண்ணும்போது கீழே பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர் சேனல் ஓனர்ஷிப் அப்படிங்கிற ஒரு பகுதி இருக்கு. ஸோ நான் என்ன பண்ணுறேன், இதை நான் டேப் பண்ணுறேன். இப்போ டேப் பண்ணும்போது சென்டரில் ஒரு சின்ன பாக்ஸில் ஒரு சின்ன மெசேஜ் மென்ஷன் பண்ணிருக்காங்க. யூ கேன் ட்ரான்ஸ்ஃபர் திஸ் சேனல் டு இந்த நபருக்கு ஒன்லி இஃப் யூ ஹேவ் போட்டு கீழே பார்த்தீங்கன்னா 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன். இந்த இது வந்து உங்களுடைய டெலகிராம் அக்கௌண்ட்ல எனேபிள் பண்ணிருக்கணுமா? அதுவும் குறைஞ்சது 7 நாள் அப்படின்ட்டு இருக்காங்க. அடுத்து வந்து நீங்க லாக்ட் இன் ஆன் திஸ் டிவைஸ் மோர் தென் 24 ஹவர்ஸ் அப்படின்னு இருக்காங்க. அதாவது டெலகிராம் அக்கௌண்ட்டை வந்து நீங்க இந்த டிவைஸ்ல நீங்க எந்த டிவைஸ்ல பயன்படுத்துறீங்களோ அதிகபட்சமா 24 மணி நேரம் நீங்க வந்து ஓபன் பண்ணிருக்கணும், 24 மணி நேரத்துக்குள்ள ஓபன் பண்ணிருக்கணும் அப்படிங்கிற ஒரு மெசேஜையும் ரெண்டு இதை வைக்கிறாங்க. ஸோ இதை ரெண்டையும் நீங்க வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கலி செட் பாஸ்வேர்ட் இருக்கு பார்த்தீங்களா, அதை நீங்க டேப் பண்ணுங்க. அப்பதான் 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன். செட் பாஸ்வேர்டை கொடுத்து நீங்க ஈஸியா உங்களுடைய சேனலோட அதிகாரத்தை அந்த நபருக்கு நீங்க டிரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். அதாவது அந்த நபரை வந்து முழுமையான ஒரு ஓனர்ஷிப்பா நீங்க ஆக்க முடியும் அப்படிங்கிறது தான் உண்மை. ஸோ இந்த செட்டப் இந்த இடத்துல இருக்கு அப்படிங்கிறத நீங்க இந்த வீடியோல நீங்க பார்த்திருப்பீங்க. கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். உங்களுக்கு இந்த மாதிரி ஓனர்ஷிப்பை சேஞ்ச் பண்ணணும்னா இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணிக்கலாம். இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத மறக்காம உங்களுடைய பதிவுகளை கீழே கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. ஏன்னா நண்பர்களே, இந்த வீடியோ நீங்க ரொம்ப பொறுமையா நீங்க வாட்ச் பண்ணிருப்பீங்க. சோ டெலகிராம்ல இந்த செட்டிங்ஸ் எப்படி ஓகேவா, உங்களுக்கு பிடிச்சிருக்கா? கண்டிப்பா பிடிச்சிருந்தா மறக்காம உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. அப்படியே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம உங்க நண்பருக்கு நீங்க ஷேர் பண்ணுங்க. அதே போல இந்த சேனலுக்கு நீங்க முதல் தடவை வந்தீங்கன்னா இந்த வீடியோல ஒரு அழகான சிவப்பு கலர் பட்டன் இருக்கு, அதை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணீங்க. பிடிச்சா லைக் பண்ணுங்க, பிடிக்கலன்னா அன்லைக் பண்ணுங்க, கவலையே இல்லை.